ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சினிமா சர்க்கிள். இன்னைக்கு நம்ம வந்துட்டு எதை பற்றி பேச போகிறோம்? ஓகே, புரிஞ்சிருச்சு. ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ வந்து சினிமாவில் வந்து 50 இயர்ஸாக கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிற ரஜினிகாந்த் அவர்களுக்கு 75th பர்த்டே. ஸோ அவருடைய படங்களை பற்றியும் அவரோட சினிமா ஜேர்னியை பற்றியும் நம்ம இன்னைக்கு வந்து பேசலாம். ஓகே, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து டிசம்பர் 12, 1950 பெங்களூரில் இருக்க ஒரு மராத்திய ஃபேமிலியில் பிறக்கிறாரு. அப்பா அவரோட பேர் வந்து ரஜினிகாந்த் கிடையாது, சிவாஜி ராவ் கேக்வாட். இவருக்கு வந்து 9 வயதாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. குடும்ப கஷ்டத்துக்காக ஸ்கூல் முடிச்சுட்டு கூலி வேலை, தச்சு வேலை அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் பெங்களூரில் பஸ் கண்டக்டராகவும் கூட வேலை பார்த்துருக்காரு. அப்போது வந்து அவரோட ஸ்டைலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸே இருந்திருக்காங்க. அதை பார்த்த அந்த பஸ்ஸோட டிரைவரும் அவரோட ஃப்ரெண்டுமான ராஜ் பகதூர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து சென்னை போயிட்டு ஆக்டிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படி அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த அட்வைஸ் மட்டும் இல்லாமல் பண உதவியும் பண்ணி அவரை சேர்த்தும் விட்டுறாரு. அங்கே தான் வந்து இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் கண்ணில் ரஜினிகாந்த் வந்து பட்டுறாரு. அங்கே தான் கே பாலச்சந்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி தமிழ் கற்றுக்கோ, உனக்கு வந்து பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே உடனே ரஜினிகாந்துமே தமிழ் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் இயக்கிய மேஜர் சந்திரகாந்த் அப்படின்ற ஒரு நாடகத்திலேருந்து அதில் வர ஒரு கேரக்டர் நேமான ரஜினிகாந்த்ன்ற பேரை தான் இவருக்கு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவரோட சினிமா ஜேர்னி வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் அபூர்வ ராகங்கள் படத்தில் ரஜினிகாந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் தான் மெயின் லீட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டராக பண்ணியிருப்பாங்க. ஏர்லி ஸ்டேஜஸில் அவர்கள் 3 முடிச்சு அபூர்வ ராகங்கள் படத்தில் நெகட்டிவ் ஷேட்ஸாகவே வில்லன் ரோலாகவே பண்ணிகிட்டு இருந்தவர். 1978 பைரவின்ற ஒரு படம் எம் பாஸ்கர் டைரக்ஷனில் அவர் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 1981 ஒரு புது ஜானராக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தில்லுமுல்லுன்ற ஒரு படத்தில் ஃபுல் காமெடி ரோலாக பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ பைரவி அப்படிங்கிற படம் மென்ஷன் பண்ணிங்க. அந்த படத்துலேருந்து தான் வந்து ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் வந்து கிடைக்குது. அதை கொடுத்தது வந்து கலைப்புலி ஏஸ்தானு. ஸோ அதுலேருந்து தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலோட அவரோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவன் தான் அப்பயே ஆரம்பித்தாலும் அதுக்கு ஒரு சிக்னேச்சர், அந்த டைட்டில் கார்டு வந்து ஃபேமஸ் ஆனது வந்து சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வந்து அண்ணாமலை படத்துலேருந்து தான். அதில் தான் வந்து தேவா மியூசிக்கில் வந்து அந்த டைட்டில் கார்டு வரும். ஸோ அந்த டைட்டில் கார்டு தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த வகையில் வந்து ரஜினி வந்து சில டிரெக்டர்ஸோட ரிப்பிட்டேட்டிவாக வந்து ஒர்க் பண்ணுவார். அதில் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பி முத்துராமன். அவரோட வந்து கிட்டத்தட்ட 25 படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் பாயும் புலி, வேலைக்காரன், அப்புறம் வந்து குரு சிஷ்யன், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. கே பாலச்சந்தரோட வந்து 10 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ரெப்பிட்டேட்டிவ் டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து KS ரவிக்குமார், P வாசுலாம் கூட வந்து வருவாங்க. ஓகே, KS ரவிக்குமார் அவர்களோட சேர்ந்து ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. முத்து, படையப்பா, லிங்கா. இப்போ வந்து படையப்பா கூட இன்னைக்கு ரீரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கான ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கூட விட்டாங்க. அதில் வந்து பொன்னியின் செல்வன் படித்து தான் நான் வந்து இந்த கதை எழுதினேன். அதில் வர நந்தினி அப்படின்ற கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் நீலாம்பரி அப்படின்ற கேரக்டர் வந்தது. இதுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக எனக்கு ஐஸ்வர்யா ராய் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் KS ரவிக்குமார் சஜஸ்ட் பண்ணி தான் ரம்யா கிருஷ்ணன் வந்து உள்ளே வந்தாங்க. இதுதான் வந்து நீலாம்பரி கேரக்டர் உருவான கதை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ரம்யா கிருஷ்ணன் தான் அந்த பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அதுக்கு நிறைய பேர் வந்து காஸ்டிங்கில் இருந்ததெல்லாம் இந்த இன்டர்வியூஸ்லலாம் பார்த்துருக்கோம். மீனாலாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் ரம்யா கிருஷ்ணன் மாதிரி யாருமே ஈக்குவலாக வந்திருக்க மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஐஸ்வர்யா ராய் கூட நந்தினிக்கு வந்து ஆப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் நீலாம்பரி வந்து ரம்யா கிருஷ்ணன் தான். அதே மாதிரி வந்து நீலாம்பரி அந்த ஷூட்டிங் டைமில் வந்து நீலாம்பரி கேரக்டர் வந்து ஜெயலலிதா ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளிலாம் கலப்பினதா இதே வீடியோவில் வந்து ரஜினி சொல்லியிருப்பாரு. அதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்ல வந்து அவங்களுக்கு எதிர்த்து ரஜினி பேசினதுனால அவங்க ரெஃபரன்ஸை வச்சு கிரே ஷேட்ல காமிச்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரளி கிளம்பினதாகவும், இது ரிலீஸ் ஆன டைம்ல வந்து கருணாநிதி தான் சிஎம்மா வேற இருந்திருக்காரு. அவர் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இதுக்கும் ஜெயலலிதாக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லணும், அது வந்து அவங்கள்ட்ட காட்டணும் அப்படின்னு வந்து ரஜினி நிறையா நினச்சிட்டே இருந்தார். ஆனால் நிறைய பேர் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன இருக்குது, நம்ம அனுப்பி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்பிட்டாரு. அதுக்கு அவங்களும் வந்து நல்லா இருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதே மாதிரி விஷயம் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது.
லூசிஃபர்னு ஒரு மலையாள படத்தோட டேரக்டர் பிருத்திவிராஜ் வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருப்பாங்க, இந்த மோகன்லால் சீன் வந்து எப்படி சார் நீங்கள் இவ்வளோ மாசாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பிருத்திவிராஜ் சொல்லியிருப்பாரு, நானே ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான் எடுத்தேன், ஆனால் அது உண்மையா இல்லையான்னு தெரியல, நான் ஒரு இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர்லேயே ஏதோ படித்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது ரோட்லாம் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது, சிஎம் ஜெயலலிதா வராங்க அதனால பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 2 மினிட்ஸ் கொடுங்க, எனக்கு ஷூட்டிங் டைம் ஆகுது, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை சிஎம் வர்றதுனால முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டென்ஷனான இவர் ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பார். அவரை பார்த்தோன்னே அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் அவரை சுற்றி ஒரு க்ரௌடை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்த சிஎம் ஜெயலலிதா என்னது, அது என்ன க்ரௌடு அப்படின்னு கேட்டுக்கும் போது, இது மாதிரி ரஜினி வந்து அங்கே நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, ஓகே ஃபர்ஸ்ட் அப்போ அவரை நீங்கள் அமுச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை தான் வந்து பிருத்திவிராஜ் வந்து அவரோட லூசிஃபர் படத்தில் மோகன்லாலுக்கு ஒரு மாசீனா பில்ட் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஓகே, ரஜினி அண்ட் அவரோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு பெஸ்ட் ஃபேக்டர்னே சொல்லலாம். அந்த வகையில் ரஜினிக்கு வந்து ஆஃப் ஸ்க்ரீனை தாண்டி ஆன் ஸ்க்ரீன்லேயும் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆக்டர்ஸ், டிரெக்டர்ஸ், அவங்களாம் வந்து இன்டர்வியூஸில் சொல்லி வந்து நம்மளே கேட்டிருக்கோம். அவங்களாம் ரொம்ப ஜென்யூன் அண்ட் லாயல் ஃபேன்ஸும் கூட. அந்த மாதிரி எனக்கு வந்து 2 பேர் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது 2மே ஹிந்தி ஆக்டர்ஸான ஆமீர் கானும் சல்மான் கானும். ஆமீர் கான் வந்து இப்போ கூலியோட ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்லியிருப்பாரு, ரஜினி அப்படின்னு சொன்னேன், நான் கதையெல்லாம் கேட்கல, அது என்ன ரோல், எவ்வளோ நிமிஷம் எதுவுமே இல்லை, நான் வந்து நடித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து சல்மான் கான் வந்து எந்திரனோட ப்ரமோஷனுக்கு வந்து இவங்க பாம்பே போயிருந்தப்போ வந்து சல்மான் கானை வந்து யாரும் இன்வைட் பண்ணல, ஆனால் அவரே வந்து வந்துட்டார். அவரே சொன்னார், இந்த மாதிரி எனக்கு இன்வைட் வரல, ஆனால் ரஜினி வந்திருக்காரு, அவர் எப்படியாவது பார்த்துடணும், அதுக்காக நானே வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்னப்போ, சே எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம், நான் கூட இதே மாதிரி ஒருத்தரை மீட் பண்ணேன். கூலி படத்துக்கு போயிருந்தப்போ ரேண்டமாக போயிட்டு ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், நான் 50 வருஷமாக ரஜினிக்கு வந்து ஃபேனாக இருக்கேன், அவர் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன், என் ஃபேமிலிக்கும் நான் கூட்டிகிட்டு போய் காமிப்பேன், அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன், அவர் பண்ணுற மாதிரி நானும் பேசி பார்ப்பேன், ஸ்டைலாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் சொல்லிட்டு படையப்பா படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு விஷயம் நான் பண்ணிட்டேன், அதுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, படையப்பா படத்தில் வந்து அந்த நீலாம்பரி சேர் போட்டு ரஜினி முன்னாடி வந்து கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்களா, அந்த சீனை பார்த்துட்டு நான் வந்து கோவத்தில் வந்து அந்த ஃபயர் வாலி இருக்குல்ல, அந்த வாலி எடுத்து அடிச்சிட்டேன், ஸ்க்ரீன் வந்து கிழிஞ்சு ஷோவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னை போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிகிட்டு போனாங்க, நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டேன், ஏன் அப்படி பண்ணேன்னா என் தலைவன் முன்னாடி என்னால் எப்படி அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோவத்தில் வேகத்தில் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ இப்படிலாம் ஃபேன் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஆமாம், ஆக்சுவலாக ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப க்ரேஸியாக இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு இன்சிடென்ட் கேட்கும்போது தான் எனக்கும் வந்து ரியலைஸ் ஆச்சு. என்னென்னா, அருணாச்சலம் படத்தில் வந்து வடிவுக்கரசி வந்து பாட்டி ரோலில் இருப்பாங்க, ரஜினியை கூட அடிக்கிற மாதிரி சீன்லாம் வரும். அந்த படத்தில் கிளைமேக்ஸில் மன்னிப்புலாம் கேட்டுருவாங்க. ஆனால் வந்து அந்த படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வடிவுக்கரசி எங்கேயோ வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அந்த ட்ரெயினையே ஸ்டாப் பண்ணி வடிவுக்கரசி இறங்கி, என் தலைவரை அடித்ததுக்கு நீ மன்னிப்பு கேட்டால் தான் ட்ரெயின் எடுக்க விடுவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணதான் வந்து வடிவுக்கரசி ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க. அப்போ தான் வந்து எனக்கு இன்னொரு வாட்டி வந்து ஆச்சரியமாக இருந்தது, எவ்வளோ கிரேசி ஃபேன்ஸ் வந்து ரஜினிக்கு இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, ரஜினி வந்து ஆன் ஸ்க்ரீனில் எவ்வளோ கம்பீரமான ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே அப்படிதான்னு சொல்லிட்டு சுந்தர்சி அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். எப்படின்னா, அருணாச்சலத்தோட டைட்டில் உருவான கதை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஃபஸ்ட்டு நாங்கள் குபேரன் அப்படின்னு தான் படப்பேர் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் வந்து அதை மாற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் பேசும்போது நிறைய நேம் வந்துச்சு, எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். திடீர்னு தலைவர் கால் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக ஒன்று மாட்டியிருக்கு, வீட்டுக்கு கிளம்பி வாங்க, நேரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காரு. இவரும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது ஆர்வம் தாங்க முடியாமல் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காரு, என்ன படம் கதை, என்ன பேர் வச்சுருக்கீங்க, என்ன ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, சொல்கிறேன், ஆனால் சார்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் இதுதான் படத்தோட பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன அருணாச்சலமா, இது என்ன ஒரு மாதிரி நல்லாவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே நான் மேலே போனேன். போயிட்டு இந்த மாதிரி சூப்பராக மாட்டியிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொன்னார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அருணாச்சலம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் சொன்னதுக்கும் இவர் சொன்னது ரொம்ப கம்பீரமாக இருந்துச்சு. இவர் சொன்னதுக்கு வந்து என்னால் நோவே சொல்ல முடியல. ஓகே, இதான் ஃபிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து அருணாச்சலம்னு பேர் வச்சதா சொல்லியிருப்பார்.
அந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு பஞ்ச் டைலாக் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கும். என்னன்னா, இந்த ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் பண்ணுறான் அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குல்ல, அது வந்து ஆன் ஸ்பாட்டில் தான் பேசினதா கூட சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து எனக்கு வந்து அந்த டைலாக் பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டைலாக் இருக்கா? எனக்கு இந்த ரங்கா படத்துலேருந்து ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்கும். சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் ஒன்று போடா. இந்த டைலாக் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு டைலாக் இருக்கும், கெட்ட பையன் சார் இந்த காளி. இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் வந்து 2 ஃபேவரட் டயலாக் வந்து இருக்கு. ஆக்சுவலா வந்து இப்போ ரஜினி படம்லாம் பார்த்தோம்னா, ஒரு வாரத்துக்கு வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். அந்த அவர் பண்ண ஸ்டைலே நம்ம திருப்பி திருப்பி பண்ணுவோம். இல்லைனா அந்த டயலாக்கே திருப்பி திருப்பி வந்து சொல்லிட்டே இருப்போம். அது கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு கிடையாது, எல்லாருமே அது வந்து ஃபாலோ பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எனக்கு 2 டயலாக் அது வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபிள் அண்ட் என் லைஃப்ல அப்படியே கேரி பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான். அந்த டயலாக் வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம். அதெல்லாம் வந்து கேட்கும்போது தான் நான் எவ்வளோ நல்லவன் அப்படின்னு சொல்லி அந்த சோதனைகள் வரும்போது தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஃபேவரட் டயலாக் வந்து போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஸோ இது 2 வச்சு தான் வந்து லைஃப்ல அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே. என்னதான் மாஸான டைலாக்ஸ் இருந்தாலுமே லைஃப் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் பேசியிருப்பாரு. அதில் எனக்கு ஒரு ஃபேவரட் அப்படின்னா, காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெற்றவங்களை மறந்துடுறீங்க, காதலிக்கும் போது உங்களையே மறந்துடுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல்னா என்னன்னே மறந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏமாந்துட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சிட்டேன்னு நினச்சிக்கோ, உங்களுக்கு சொல்லலை. இன் ஜென்ரலாக எனக்கு அந்த டயலாக் ஃபேவரெட்னு சொல்ல வந்தேன். ஸோ வந்து ஒரு பஸ் கண்டக்டர்லேருந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஜேர்னி வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னினே வந்து சொல்லலாம். ஈவன் நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் படித்தேன், இந்த மாதிரி சிபிஎஸ்சி சிலபஸ்லேயே வந்து பஸ் கண்டக்டர் டு சூப்பர் ஸ்டார்னு இவரோட ரஜினி லைஃப் ஸ்டோரியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளோட வரும் வாரங்களில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணையமான tnctamil.com இணைஞ்சிருங்க. நான் மனோஜ். ஸ்ருதி பாலசுப்ரமணியன். விக்னேஷ்.